வாழ்க்கைன்னா சந்தோஷமா இருக்கணும். ஆனா நம்ம பயந்து பயந்து வாழ்றோமே, என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான கதை தான் இது. ஒரு ஊர்ல அழகான முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது எப்பவும் போல சந்தோஷமா தன்னோட நண்பர்களோட அடிக்கிட்டு இருந்தது. ஆனா மற்ற மிருகங்களான புலி, நரி இந்த மாதிரியான மிருகங்கள் அதை வேட்டையாட துடிக்கவே அது மனசுல பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பயத்தினால தன் வலையை விட்டு உணவை தேடுறதுக்காக கூட அது வெளியே வர்றது கிடையாது. நண்பர்களை சந்திக்கவும் வெளியே வர்றது கிடையாது. இதனால அது ரொம்பவும் மனசளவுலையும் உடம்பளவுலையும் சோர்ந்து போயிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அதுக்கு ரொம்பவும் வருத்தமாயிடுச்சு. என்னடா வாழ்க்கை இது, இப்படி எதை பார்த்தாலும் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணுமா? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஏன் கடவுள் நமக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்பவும் மனசு வருத்திட்டு ரொம்பவும் வருத்தமான நிலையில சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த குளத்துக்கு போயிடலாம், குளத்துல விழுந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட போகுது. அங்க போகும்போது அது வேகமா போகுதா, அங்க குளத்தை சுத்தி சில தவளைகள்லாம் உட்கார்ந்துருது. இந்த முயல் அந்த தவளைகளுக்கு எந்த ஒரு தீங்குமே செய்யல. ஆனாலும் இந்த முயலை பார்த்ததும் அங்க இருந்த தவளைகள்லாம் கரையில இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. இது ஏன் அப்படின்னு இந்த முயலுக்கு பிடிக்கல. நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, இந்த தவளைங்க ஏன் நம்மளை பார்த்து பயந்தது அப்படின்னு யோசிச்சுது. அப்பதான் அதுக்கு புரிஞ்சுது, நமக்குள்ள இருக்க பயத்தினால நம்ம வாழ்க்கைய வாழாம இருக்கோம். நமக்கான கடவுள் கொடுத்த வாழ்க்கைய நம்ம எப்பவும் சந்தோஷமா வாழலாம். நாளைக்கு அப்படிங்கறத நம்ம எதுவா இருந்தாலும் தைரியமா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தன் வாழ்க்கைய மறுபடியும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சது. இதுதான் வாழ்க்கை. நீங்களும் சந்தோஷமா இருங்க.